அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். 12/12/2024 பரணி தீபம். இந்த நாளில் இந்த ஒரு பொருளை வாங்கி பூஜை அறையில் வைத்தால் செல்வம் சேரும், பணவசியம் உண்டாகும், தரித்திரம் நீங்கும், வறுமை நீங்கும். தீப வழிபாட்டிற்கு மிகவும் முக்கியமான இந்த நாளில் மறவாமல் தீபம் ஏற்றுங்க. குறிப்பாக குலதெய்வத்திற்கு நிலைவாசல்ல தீபம் ஏற்ற மறக்காதீங்க. கண்டிப்பாக முதல்ல நீங்கள் நிலைவாசல் தீபம் தான் ஏற்றணும். ஏன்னா நீங்கள் எந்த தெய்வத்தின் அருளை பெற வேண்டினாலும் குலதெய்வத்தின் அருள் நிச்சயமாக வேணும். குலதெய்வத்தோட அருளை பெறுவதற்கு நிலைவாசல் பூஜை கண்டிப்பாக செய்யணும். இந்த நாளில் நீங்கள் இந்த ஒரு பொருளை வாங்கும்போது பண ஈர்ப்பு விஷயம் உங்களுக்கு உண்டாகும். நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். சிவ வழிபாட்டிற்குரிய ஒரு முக்கியமான நாள். இந்த நாளில் அரிசி வாங்கணும். ஒரே 1 கிலோ அளவுக்கு அரிசி வாங்கி அந்த அரிசியை பூஜை அறையில் வச்சுருங்க. இன்றும் நாளையும் அங்கேயே இருக்கட்டும். திருக்கார்த்திகை முடிந்த பிறகு அந்த அரிசி எடுத்துகிட்டு போய் அந்தணர்களுக்கு அல்லது ஆதரவற்றவர்களுக்கு அல்லது பசுவிற்கு தானமாக கொடுத்துடணும். இப்படி உங்கள் வீட்டில் 2 நாளாக பூஜை அறையில் அரிசியை வச்சுருந்து அந்த அரிசியை கொண்டு போய் தானமாக கொடுக்கும்போது கர்ம வினை கண்டிப்பாக தீரும், பணவசியம் உண்டாகும், எப்பேற்பட்ட தீராத கடனும் தீரும். பச்சரிசி வைக்கணுமா புழுங்கரிசி வைக்கணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சரிசி வைப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு. முடியாத பட்சத்தில் புழுங்கலரிசி வைங்க. ஏற்கனவே வீட்டில் இருக்கிற அரிசி எடுத்து வைக்கலாமா அப்படின்னா புதிதாக செலவு செய்து வாங்கிறது ரொம்ப சிறப்பு. அதுலேயும் முடியாத பட்சத்தில் வீட்டில் நீங்கள் சுத்தமாக அரிசியை வச்சுருந்தீங்க, தனியாக அரிசி மூட்டையில் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை எடுத்து தாராளமாக உபயோகிக்கலாம், தவறு கிடையாது. நீங்கள் எப்போ வழிபாடு செய்கிறீங்களோ அந்த நேரத்தில் ஒரு நிறை நாளை முழுக்க அரிசி எடுத்து பூஜையில் வச்சு வழிபாடு செஞ்சுட்டு அது மேலே ஒரு ரூபாயோ 11 ரூபாயோ உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வச்சு கும்பிட்டு நீங்கள் திருக்கார்த்திகை முடிந்த மறுநாள் கொடுத்துருங்க, தானமாக கொடுத்துருங்க. இப்போ நான் சொன்ன பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்குது. ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர, ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர. மகாபெரிவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் நல்லதே நடக்கட்டும்.